Hello all. So today என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to solve the circuit problems. Okay. So already ரெண்டு வீடியோ வந்து சர்க்யூட்டில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கேவிஎல் எப்படி அப்ளை பண்ணணும்னு பேசிக் வீடியோ. செகண்ட் வீடியோ வந்து ரெண்டு பேட்ரி இருந்தால் ஒரு சர்க்யூட்டில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சர்க்யூட்டில் ரெண்டு லூப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ரெண்டு லூப்பை எப்படி சால்வ் பண்ணுறது யூஸிங் Kirchhoff voltage law KVL யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இதான் வந்து ஒரு சர்க்யூட் வித் மல்டிபிள் லூப்ஸ். ஓகே. ஸோ இது ஒரு லூப், இது ஒரு லூப், அண்ட் இந்த லூப்பில் ஒரு பேட்டரி இருக்குது, இந்த லூப்பில் ஒரு பேட்டரி இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி சம்ஸை எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி சம்ஸில் கொஷின்ஸ் என்ன கேட்பாங்கன்னா கரண்ட் எவ்வளோன்னு தான் கேட்பாங்க. ஓகே. ஸோ அதாவது எப்படி கேட்பாங்கன்னா இந்த 3 ohmஸில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது, இந்த 6 ohmஸில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது, இந்த 3 ohmஸில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்ற கொஷின்ஸ் தான் இருக்கும். ஓகே. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ பேசிக்லி ஃபைண்ட் கரண்ட் இன், நம்ம எக்ஸாம்பிளுக்கு இதில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் கால்குலேட் பண்ணலாம். ஃபைண்ட் கரண்ட் இன் 3 ohms. ஓகே. இதான் வந்து கொஷின். சரி. ஸோ முதல்ல என்ன பண்ணோன்னா இந்த சர்க்யூட்டை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி we can consider இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா loop 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா will take as a loop 2. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு லூப்பாக இண்டிவிஜுவலாக சால்வ் பண்ணணும். ஒரு எப்படி போன வீடியோஸில் சிங்கிள் லூப் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்துக்கணும், அதை சால்வ் பண்ணணும், அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். திருப்பி அதே மாதிரி இன்னொரு லூப் எடுத்துக்கணும், இதை சால்வ் பண்ணால் இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு ஃபஸ்ட்டு லூப்பில் எவ்வளோ கரண்ட் அண்ட் செகண்ட் லூப்பில் எவ்வளோ கரண்ட்ன்றதை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் வந்து முதல் லூப் 1ல் என்ன கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ லெட் மீ கன்சிடர் இந்த லூப் 1ல் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா லெட் மீ சே இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் I1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இந்த லூப் 2ல் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐ வில் கன்சிடர் தட் as a I2. ஓகே. இப்போ லூப் 1க்கு தனியாக ஒரு ஈக்குவேஷன் எழுத போகிறேன், லூப் 2க்கு தனியாக ஒரு ஈக்குவேஷன் எழுத போகிறேன். ஓகே. ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் லூப் 1. ஓகே. லூப் 1 எடுத்தாச்சு. ஸோ Kirchhoff law என்னது கண்டிஷன் என்ன, சம்மேஷன் ஆஃப் total voltage in a loop will be equal to 0. இதுதான் வந்து ஒரு Kirchhoff lawவோட கண்டிஷன், KVLோட கண்டிஷன் இல்லையா. Vனா என்ன, V equal to I into R. ஓகே. ஸோ எஸ், V equal to I into R. இப்போ இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா லூப் 1க்கு ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் A. ஓகே. ஸோ யாராவது இஃப் யூ ஆர் சீயிங் அ நியூ யாராவது புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஆல்ரெடி சர்க்யூட்டில் ரெண்டு ப்ராப்ளம் போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஈஸியர். ஓகே. ஸோ பாயிண்ட் ஏலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லையா. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் A, VA. ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது இந்த டைரக்ஷனில் போகிறேன். ஐ ஆல்ரெடி செட் கரண்ட்டோட டைரக்ஷன்லேயே போனால் பொட்டென்ஷியல் என்ன ஆகும், குறையும். அப்போ என்ன பண்ணணும், நெகட்டிவ் சைன் போட்டே வரணும் இல்லையா. இப்போ ஏலேருந்து எங்கே போகிறேன், 6க்கு போகிறேன். அப்போ இந்த இடத்துல ஒரு பொட்டென்ஷியல் ட்ராப் இருக்குமா, அது என்ன வரும், மைனஸ் போட்டுட்டு. ஸோ அங்கே I என்னது, தட் would be let me consider இதில் போகிற கரண்ட் வந்து I1. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், தட் would be I1 into 6, I into R. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இப்போது இந்த 3 ohm ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம போகிறோம். இப்போ இந்த 3 ohm ரெசிஸ்டன்ஸ்க்கு போகும்போது லுக் அட் வெரி கேர்ஃபுல்லி, இங்கே என்ன ஆகுது, I1ன்ற ஒரு கரண்ட்டும் வருது, அதே சமயம் இங்கேருந்து I2ன்ற ஒரு கரண்ட்டும் வருது. ஓகே. ஸோ அப்போ ரெண்டு கரண்ட் வருது, I1 அண்ட் I2. ஓகே. ஸோ அப்போ அந்த டைரக்ஷனில் நம்ம போகும்போது என்ன பண்ணோன்னா நெகட்டிவ் சைனை யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி சொன்னேன், ஏன்னா I1ஓட பாத்தில் தான் நம்ம போகிறோம். அப்போ நெகட்டிவ் சைன் டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸில் ரெண்டு கரண்ட், ஒன்று I1 இன்னொன்று I2 வருதா. கரண்ட் எப்போவுமே ஒரே டைரக்ஷனில் வந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கணும். ஓகே. அதுவே கரண்ட் இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா அதை என்ன பண்ணிக்கணும்னா சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ஒரே டைரக்ஷனில் வர்றதுனால யூ ஷுட் ஆட் த கரண்ட், தட் இஸ் I1 ப்ளஸ் I2 into 3. நெக்ஸ்ட் இது முடிஞ்சா அப்படியே இங்கேருந்து இப்போ இங்கே வரும். இங்கே வந்தோடனே பேட்ரிக்கு வந்தாச்சு. பேட்ரிக்கு வந்த உடனே எப்போவுமே ஆப்போசிட் டெர்மினலில் தான் நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும்னு சொன்னோன்னா. ஸோ ஆப்போசிட் டெர்மினல் என்ன, +30 ஈக்குவல் டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், திருப்பி ஏலேயே வி ஹவ் டு ஃபினிஷ் இட். ஓகே. தட்ஸ் இட். ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த VAவும் கேன்சல் ஆகிடும். நவ் வி கேன் சிம்பிளிஃபை திஸ். இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும், திஸ் would be -6I1, இது வந்து ஒரு -3I1, தென் திஸ் would be -3I2, தென் +30 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ டோட்டலாக என்ன வரும், ஸோ -30 ஈக்குவல் டு 0.
இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா -6i1 -3i1 that become -9i1 then -3i2 equal to -30. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா we can divide it with -3. ஸோ -3 ஆல் டிவைட் பண்ணும்போது இது என்ன ஆயிரும், 3 times it will go, that will be 3i1, this will go 5i2 and this will be 10. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லூப்பை சால்வ் பண்ணதுக்கப்புறம் we get an equation 3i1 plus i2 equal to 10. ஓகே, சரி, இப்போது செகண்ட் லூப்புக்கு நம்ம போகணும். ஓகே, லூப் 2. ஸோ லூப் 2க்கு இதே மாதிரி ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணணும். எப்படி ஃபஸ்ட்டு லூப்புக்கு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணுமோ அதே மாதிரி செகண்ட் லூப்புக்கும் என்ன பண்ணணும், ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணணும். ஸோ நான் செகண்ட் லூப்புக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாயிண்ட் சிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ கன்சிடர், அப்போ இந்த பாயிண்ட் சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இங்கே என்ன ஆகுது, ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து i2. அப்போ இங்கேயும் வரக்கூடிய கரண்ட் என்னது, i2. ஸோ இந்த லூப்பில் அப்போ பேசிக்காக என்ன கரண்ட் வரும், இங்கேருந்து i1 கரண்ட்டும் இங்கேருந்து i2 கரண்ட்டும் வரும் இல்லையா. ஸோ பேசிக்காக இந்த லூப்பில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னது, i1 + i2. ஓகே, ஸோ இப்போ இந்த லூப்புக்கு திருப்பி அதே மாதிரி ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ சேம் திங், summation of voltage, total voltage in a loop that is equal to 0. ஓகே, சரி, வில் ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் சி இல்லையா. ஸோ பாயிண்ட் சிலேருந்து எழுதலாம் ஈக்குவேஷனை, வோல்டேஜ் அட் பாயிண்ட் சி. ஓகே, தென் எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட் எப்போவுமே ப்ளஸில் இருக்கணும் இல்லையா. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் எங்கே போகிறோம், இந்த 3 ohmsக்கு போகிறோமா, அப்போ இங்கே ஒரு பொட்டென்ஷியல் ட்ராப் இருக்கும். ஸோ அங்கே எவ்வளோ பொட்டென்ஷியல் ட்ராப், I into R. ஸோ டுவர்ட்ஸ் அ டைரக்ஷன் ஆர் நெகட்டிவ். ஸோ தட் would be what, I2 into R எவ்வளோ, 3 ohms. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து எங்கே போகிறோம், திரும்ப இந்த 3 ohmsக்கு போகிறோம். ஓகே, நான் கரண்ட்டோட டைரக்ஷன்லேயே தான் போகிறேன் சரியா, கரண்ட்டோட டைரக்ஷனே தான் போகிறேன். கரண்ட்டோட டைரக்ஷன்லேயே போனால் என்ன பண்ணணும், நெகட்டிவ் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நெகட்டிவ். அடுத்தது அங்கே என்ன இருக்குது, ஒரு 3 ohms இருக்கா, அப்போது 3 ohms. ஸோ 3 ohms, அந்த 3 ohmஸில் என்னென்ன கரண்ட் பாஸ் ஆகுது, I1 is passing and I2 is passing. ஓகே, ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த 3 ohmஸ்லேருந்து முடிச்சுட்டு இப்போ நேரக்டாக எங்கே வரும், வில் கம் டு த பேட்ரி. பேட்டரியோட இந்த டெர்மினல் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த டெர்மினல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த டெர்மினல் என்ன, ப்ளஸ். அப்போ ஆன்சர் என்ன வரும், தட் would be +30 ஈக்குவல் டு விசி. ஓகே, திரும்பி என்ன பண்ணியாச்சு, விசி பாயிண்ட்டுக்கே வந்தாச்சு. ஸோ தட்ஸ் இட். இப்போ என்ன பண்ணலாம், விசியையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் த ஈக்குவேஷன் வில் கெட், 3லேருந்து -3i2, அடுத்தது இங்கேருந்து -3i1, இங்கே -3i2 ஈக்குவல் டு -30. ஓகே, இப்போ ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ -3i2 டோட்டலி -6i2ன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். -6i2 இது -3i1 ஈக்குவல் டு -30. ஓகே, now divide this equation. ஓகே, இந்த ஈக்குவேஷனை டிவைடட் பை -3னால இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணும். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன வரும், this would be 2i2, இது என்ன வரும், this would be i1, this would be 10. ஓகே, so this is the equation we used to get. Okay, so இந்த equation will consider that as a second equation. So இப்போ எனக்கு first equation கிடச்சிருச்சு, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணணுன்னா சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 வாட் வி காட், ஸோ ஈக்குவேஷன் 1லேருந்து என்ன இருக்குது, 3i1 + i2 3i1 + i2 = 10. ஓகே, ஸோ ஈக்குவேஷன் 2 என்ன இருக்குது, ஈக்குவேஷன் 2 வந்து 2i2, look at this, equation 2 என்னது 2i2 + i1 = 10 அப்படின்றது. ஓகே, இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஈக்குவேஷன் 2-ஐ ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை வித், ஸோ சேம் ஈக்குவேஷனாக மேக் பண்ணுறதுக்கு ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை வித் -3. ஸோ அப்படி -3ஆல் மேக் பண்ணேன் அப்படின்னா வாட் இஸ் த ரிலேஷன் ஐ வில் கெட் -3i1, அடுத்தது -6i2 = -30. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ண போகிறேன்னா, இட்ஸ் நோ நீட் டு மல்டிப்ளை எனி திங், பிகாஸ் அப்படியே டேரெக்டாகவே ஆன்சர் நம்மளுக்கு வந்துடும். அப்படியே இந்த ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணோன்னா 3i1 + i2 = 0. இப்போது 3i1 கேன்சல் ஆயிரும். இப்போ டோட்டலாக இங்கே என்ன வரும், +i, திஸ் would be -5i2. ஓகே, ஸோ இது -5i2, this will be -30. Okay, so this and this will get cancelled. So then what does I2 will get?
5, 6 are, we will know that the current, okay. So it would be I2 become 6 amperes, okay. So we'll get I2 become 6 amperes. இப்போ இந்த I2 எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா I1 கிடைக்கும். okay, let me put this in equation, any of the equation. For example 1லேயும் போடலாம் இல்லை 2லேயும் போடலாம். So if I put in equation 1, okay, so what I will get, I think இங்கே வந்து yes, இது வந்து 10 ஆக்சுவலாக, சாரி, இந்த ஈக்குவேஷன் வந்து 10 வரணும். That is the thing, yeah, yes. okay, இது ஆக்சுவலாக 10, it's not 0, it is 10. ஸோ அப்போ திருப்பி ஈக்குவேஷன் எழுதும்போது this would be 3I1 plus I2 equal to 10. this would be multiply பண்ணும்போது minus 3I1 minus 3I1 minus 6I2 minus 30. yes, correct. so this equation, these two things will get cancelled. அப்போ மீதி என்ன வரும், minus 5I2, இது வந்து minus 20. okay, so அப்போது நம்மளுக்கு I2 என்ன கிடைக்கும், by simplifying this we can get I2 become 4 amperes. okay, so இப்போ I2 வந்து 4 amperes தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த I2 எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1 இல்லை 2 ஏதாவது ஒன்றுத்தில் போட்டாலும் will get the I1. okay, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஈக்குவேஷன் 1ல் போடுறேன் அப்படின்னா what I will get, I will get from the equation 1 3 into I1 plus I2 equal 4 equal to 10. so 3 into I1 equal to 10 minus 4 becomes 6. so I1 become what, that become 2 amperes. okay, so இப்போ நம்மளுக்கு I1 தெரிஞ்சிச்சு, I2 தெரிஞ்சிச்சு. question என்ன, question வந்து what is the current in 3 ohms. so இப்போ இந்த 3 ohmஸில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்ன, I1 பாஸ் ஆகுது, I2 பாஸ் ஆகுது. ஸோ இப்போ பேசிக்காக நம்ம என்ன சொல்லலாம், the current in 3 ohms, okay, you can able to write it like this, no. so the current in 3 ohms is nothing but current in 1 plus current in first loop plus current in 6th loop. so that will be 4 plus 2, that will give you 6 amperes. that is the answer. okay, இப்போ suppose if you want to find the current in any other part, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம், வாட் இஸ் த கரண்ட் இன் 6 ohms அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லலாம், த கரண்ட் இன் 6 ohm இஸ் வாட், I1. I1ஓட வேல்யூ எவ்வளோ, I1ஓட வேல்யூ இஸ் வாட், இட் would be 2 amperes. அப்போது 2 இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளோ, 2 amperes. அப்போ இதில் 3 ohmஸில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளோ, that would be 4 amperes. இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளோ, that would be 6 amperes. ஓகே, ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு 2 லூப் கொடுத்தாங்கன்னா சால்வ் பண்ணணும், லூப் 1 அண்ட் லூப் 2. ஓகே, பட் இதில் லுக் அட் திஸ் மெத்தட், நான் இப்போ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணது என்னென்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கேன். பியூர் கேவிஎல் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சால்வ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த லூப்பை நம்ம என்ன பண்ணலாம்னா ஷார்ட்கட் மூலமாகவும் சால்வ் பண்ணலாம். ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணும்போது இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் 5 to 6 மினிட்ஸ் ஆகக்கூடிய ப்ராப்ளமை யூ கேன் சால்வ் இட் வித்தின் 2 to 3 மினிட்ஸில் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சர்க்யூட்டுக்கு எப்படி ஷார்ட் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுன்றதை அப்கமிங் வீடியோஸில் ஐ வில் டெல் யூ. ஓகே, ஸோ இதான் வந்து பேசிக் கேவிஎல் மெத்தட் யூ கேன் அப்ளை டு சால்வ் த சர்க்யூட். ஓகே, ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சர்க்யூட்டில் ப்ராப்ளம்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு போஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் அதை நான் என்னோடய மெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுமோ அதை நீங்கள் போடலாம். நான் அந்த ப்ராப்ளம்ஸை உங்களுக்கு ஐ வில் take those questions and I'll solve those problems and upload it. Okay, so until then, see you all, bye bye.